வணக்கங்க. நம்ம சென்னையில் பார்த்தோம்ல, ஒரு பையன் வந்து ஒரு முதியவரை அடித்து இறந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து ஒரு ஊரில் இருந்து பயணிக்கிறம்போது அதை நான் சொன்னேன், காஞ்சிபுரத்துலேருந்து நான் விளக்குளத்தூர் வரணும். சரி, நானும் 2 மணி ஃபஸ்ட்டு பெங்களூர் வண்டியும் விட்டுட்டேன். சரி, நிறைய வேலூர் பஸ்ஸையும் விட்டுட்டு எவ்வளோ நேரம் நிற்கிறது, நின்று பார்த்தேன், முடியல. சரி, என்ன பண்ணலாம், எப்படியாச்சும் நமக்கு சீட்டு வேணும். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுங்க. என் உடம்பு கண்டிஷன் வந்து ஹெல்த் பிரச்சனை நிறைய இருக்குது. அதை வந்து நிறைய நான் வந்து வீடியோவில் சொல்லலை. ஏன்னா எனக்கு அனுதாபம் பிடிக்காது. ஏன்னா ஊக்கப்படுத்தணும், அனுதாபப்படக்கூடாது. அது எனக்கு அனுதாபப்படுறது எனக்கு பிடிக்காது. என்னை ஊக்கப்படுத்தினாக்கா சந்தோஷப்படுவேன். அதனால் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடல் பிரச்சனை இருக்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, கால் தொங்க போட்டுட்ருக்க முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அதனால் நான் சீட்டு பிடிக்கணுங்கிறதுனால வந்து அந்த சைடில் ஒருத்தருங்கிட்ட ஒரு அட்டையை கொடுத்து சீட்டை பிடிச்சி, சரி பஸ்ஸில் பிடிச்சி ஏறி உக்காந்துட்டேன். ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து விளக்குளத்தூர் வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு பயணம்னா ரொம்ப 4 மணி நேரம் பயணம். 4 மணி நேரங்க தான் இன்றைக்கி 5-6 மணி நேரமே ஆகிடுச்சிங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. வேலூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வர முடியல. அந்த காஞ்சிபுரம் வண்டி உள்ளே வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுங்க. சரி, அந்த டாப்பிக்கை நம்ம விட்டுருவோம். அதிலிருந்து நம்ம இதுக்குள்ளே வருவோம். அந்த சீட்டை பிடிச்சிட்டு நான் ஏறும்போது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுன்னா ரொம்ப ரொம்ப ஒன்றும் தெரியாத, ஒன்றும் குட்டி பாப்பாலாம் கிடையாது, ரொம்ப பெரிய நல்ல மெச்சூரிட்டி உள்ள பிள்ளை மாதிரியும் கிடையாது, ஒரு மீடியமான ஒரு பிள்ளை. 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 18 வயசுக்கு கண்டிப்பாக மேலே இருக்கும், 25 வயசுக்கு உள்ளே இருக்கும். சரி, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கா, நீட்டாகவும் இருக்கா. சரி, அவங்க உக்காந்துட்டு இருந்தவங்க 2 பேருமே சொல்கிறாங்க, அங்கே சீட்டு போட்டாங்கம்மான்னு. தள்ளி விட்டுட்டு போயிட்டு உக்காந்துட்டு, அப்புறமா இல்லைம்மா நான் சீட்டு போட்டுட்ருக்கேன், நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிதான். அப்புறமா சரி நான் உட்கார போகிறேன். அது என்னென்னவோ கண்ணா நான் திட்டிடுச்சுங்க என்னை. உண்மையாக சொல்கிறேங்க. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீ எல்லாம் இப்படி திட்டு வாங்கிட்டு வந்தியான்னு நினச்சிட்டு போகிறாங்க. திட்டுதான். அப்போ திட்டும்போது ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். சரி, ஏதோ வயசு பிள்ளை, நம்ம பிள்ளைங்க மாதிரி அதுவும் ஏதோ கோவப்படுது, பரவாயில்ல, சரி கோவப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னேன், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ட்டா. எனக்கு அப்போ தான் நான் டக்குன்னு கோவம் வந்துருச்சு எனக்கு. சரி, அப்போவும் வந்து கோவப்படுற மாதிரி சொல்லலை. இப்போ நான் என்னென்னம்மா, உங்ககிட்ட அறிவு இருக்குல்ல, இன்றைக்கி கொடு, இன்றைக்கி கடனாக கொடு, நாளைக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னேன். அது வேறு யார்கிட்ட என்ன போய் வாங்கிக்கோங்க அப்படின்னா. சரி, ஏம்மா வேறு யாருமே எனக்கு இது அறிவு இருக்கான்னு கேட்கல, நீ தானே கேட்ட அப்படின்னு. நான் அந்த வார்த்தை கேட்ட பிறகு கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நான் சொன்னேன், இங்கே பார், வாய் இருக்குதுன்னு எப்படின்னாலும் பேசக்கூடாது, சரியா? பிச்சிடும் ரஸ்கல். என்ன நினச்சிட்ருக்கேன், அந்த இடத்துல நான் அதே தான் நினச்சேன். பஸ்ஸில் ஏறினா ஒரு வயசு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு, பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, தெரியல, தராதரம் இல்லாமல் நடந்துக்குவீங்க, என் கழுத்திங்களா அப்படின்னு பிச்சிடும் ராஸ்கல். அப்படி ரொம்ப கோபம் வந்துருச்சு எனக்கு. என்னோடய அறிவுரையை கேட்டு 1000கணக்கான குழந்தைகள் உருவாக்கப்பட்டது நான் இன்றைக்கி சொல்லுவேன். என்னுடைய அறிவுரைகளை கேட்டு படிப்பில் இருந்து, ஒழுக்கத்தில் இருந்து, குடியிலிருந்து இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களை வந்து நான் வெளியே கொண்டு வந்துடுது. என்னோடய அறிவுரையை கேட்டு வந்திருக்கிற குழந்தைங்கள நான் சொல்லுவேன். இவன் என்னை பார்த்து என்ன அறிவு இருக்கான்னு கேட்டாலே வருத்தமாகிடுச்சுங்க. சரி, அப்புறமா வேர்க்குதானா, அந்த பொண்ணுக்கும் வேர்க்குது, எனக்கும் தான் வேர்க்குது, எனக்கு எப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஆதங்கமாக பேசும்போது அங்கே இருக்கிறவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது ரொம்ப முடியாமல் ஆகிடுற மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு, சரி அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே வந்து அப்புறமா பார்த்தா பாவமாகவும் இருக்குது. அந்த பொண்ணு முடியாமல் பண்ணால் நல்ல பொண்ணான்னு தெரியாது. சரி, அப்புறமேல தண்ணி எடுத்து பக்கத்தில் இருந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன், தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னேன். அண்ணா அப்படின்னுச்சிங்க. சரி ரைட், காற்று உருட்டும், உங்கள் ரோசத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சரி வந்துட்டோங்க. ட்ராவல் பண்ணும்போது அவங்க வயசானவங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே வட்டம் போட்டு இருக்காதிங்க. இன்றைக்கி இருக்கிற வயசு பசங்க, நாங்கள் இருக்கிற காலத்துலலாம் ஒரு ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணுங்க மேலே ஏறி வந்ததுன்னா அது யாராக இருந்தாலும் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பாங்க.
ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாக்க ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு முதியோர் வந்தாக்க இடம் கொடுப்பாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வந்தால் இடம் கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் வந்து இவ்வளோ தூரம் பயணிக்கிறேன், நானும் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பஸ்ஸில் இடம் கிடைக்கிறதுங்கிறது இது எல்லாமே வந்து செத்து போச்சு. மனிதாபிமானம் செத்து போச்சு. அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட வேலூர் தாண்டி ஒரு ஊரில் வந்து ஒருத்தவங்க காலை ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பஸ் ஏறிட்டாங்க. என் மனசு பதறுது. ஆனால் 1 மணி நேரம் ஆம்பூரில் ஏறினாங்கன்னு நினைக்கிறவங்க மனசு பதறுது. சரி, ஆனால் என்னால் நிற்க முடியாது. அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். அப்புறம் உக்காந்துட்டாங்க அவங்க. அப்புறமா நான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து நான் பக்கத்தில் இருந்தவங்களை கேட்டேன், அவங்க எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் 2 ஸ்டாப்பிங் தள்ளி நாற்றம்பள்ளிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் நான் இறங்குறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரேங்க, நான் ஓசூர் போனோம், அவங்க கிருஷ்ணகிரி போனோம். அவங்க உக்காந்துட்டாங்க. நாங்கள் சந்தோஷம். அப்புறமேலு ஃப்ரீயானது, இறங்கிட்டோம். இந்த மாதிரி வந்து மனிதாபிமானம் ஒவ்வொரு இடத்துலையும் மனிதாபிமானம் வாழணும். எனக்கு தெரிஞ்சதுங்க சில இடத்துல இருக்குது. அதுக்காக எல்லா இடத்துலையும் செத்து போச்சுன்னு சொல்ல மாட்டேன். சில இடத்துல வந்து முதியோருக்கு இடம் கொடுக்குறாங்க, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. சில பேர் குழந்தைய எடுத்துகிட்டு வந்தால் சில பேர் இடம் கொடுக்குறாங்க. சில பேர் இடம் கொடுக்க முடியலன்னா குழந்தைய வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியுமே வந்து சில பயணிகள் இருக்காங்க. அதுக்காக வந்து மொத்தமாகவே செத்து மண்ணாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் மீண்டும் இது வந்து இனி வரும் காலத்துக்கு இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். மதிப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி.